ஹாய் ஆல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கொஞ்ச நாளாக நம்மளோட சேனலில் லாங் வீடியோஸும் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவு லாங் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இது வேற ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஃபோனில் பார்த்துட்ருக்கப்ப என்னோடய பொண்ணு நாங்கள் ஊருக்கு போயிருந்த டைமில் நிறைய பீகாக் அப்புறம் அவள் செஞ்ச சில ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கா. சரி, அவளோட இன்ட்ரெஸ்ட்டை ஏன் கெடுப்பானேன்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான நம்மளை மோட்டிவேஷனல் ஒரு ஸ்டோரி தாங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. ஒரு 2 பெண்கள் இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில் நிறைய கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு இதில் போய் தியானம் பண்ணி எங்களுக்கு நமக்கு எப்படியாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான ஒரு வரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. அப்போ கடவுள் அவங்க முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஸோ எங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு உடனே கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 2 பேருமே ஒரு இடம் சொல்லிவிட்டு அந்த அந்த இடத்த நோக்கி போங்க. நீங்கள் போகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து போங்க. உங்களுக்கு 50 கிலோ மதிப்புள்ள ஒரு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல கால் வலிக்கு ஒரு பொண்ணு தட்டுறா. அப்போ என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய கூடை மாதிரி இருக்குது. அது நிறையா தங்க ஆபரணங்கள் இருக்குது. அவர் குருஜி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அது எல்லாமே ஒரு 50 கிலோ அந்த மாதிரி இருக்கும். உடனே அந்த முதல் பொண்ணு 2வது பொண்ணை பார்த்துட்டு, நான் தானே ஃபஸ்ட்டு பார்த்தேன், இதை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. 2வது பொண்ணு ஓகே இதை ஷேரிங் கிடைக்கலாம் அப்படின்ட்டு பேசி பார்த்துருக்கா. ஆனால் அவள் அதுக்கு தயாராக இல்லை. நான் தான் பார்த்தேன், எனக்கு தான் வரம் கிடச்சிருக்கு, வேணும்னா நீ என் கூட சும்மா அவனால் வா அப்படின்னு சொல்லிட்டா. ஆனாலும் அந்த முதல் பெண்ணு மனம் தளராமல் சரி நீ போ, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன 10 கிலோமீட்டர் பாதை தான் இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழி போகிறப்ப அந்த நாட்டு அரசர் ஊர்வலம் வந்திருக்கிறாரு. அப்போ இந்த பெண்ணை பார்த்து இவரோட சில குணாதிசயங்களை பார்த்து ரொம்ப அவளை பிடிச்சி போய் அவளையே திருமணம் செஞ்சு அந்த நாட்டுக்கே அவங்க மகாராணியாக ஆயிடுறாங்க. இப்போ அதோட உள்ளர்த்தம் புரிஞ்சிருக்குமே. ஆமாங்க, அந்த இளவரசரோட வெயிட்டும் 50 கிலோ தான். ஸோ கடவுள் நமக்கு சூசகமாக சில விஷயங்கள் சொல்லி தான் வைப்பார். ஆனால் அது கிடைக்கிறதுக்குள்ளே நமக்கு சில தடைகளும் சின்ன சின்ன விஷயங்களும் தான் போகும். அதை எல்லாத்தையுமே விடாமல் நம்ம கோலை நம்ம எய்ம் பண்ணி